ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பருப்பு பாயசம் எப்படி 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக பருப்பு பாயசம் வெல்லம், தேங்காய் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் செய்யாமல் ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வச்சு அதுவும் டக்குன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக நம்ம பருப்பு பாயசம் செய்கிறதா இருந்தால் பருப்பை தனியாக வேக வச்சுக்கிட்டு ஜவ்வரிசி தனியாக வேக வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அது மாதிரி இல்லாமல் ரெண்டத்தையும் ஒரே நேரத்தில் வேக வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ சில பேருக்கு ஜவ்வரிசிலாம் வேக வைக்க தெரியாது, மாவு மாதிரி வேக வச்சு எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ரொம்ப நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிட போகிறோம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இப்போ ஒரு 100 கிராம் போல் பச்சை பருப்பு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் குக்கரில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். தனித்தனியாக வேக வைக்கிற நேரம் தான் நமக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கேஸும் ரொம்பவே செலவாகும். ஸோ இது ரெண்டத்தையுமே நம்ம குக்கரில் போட்டு செய்ய போகிறோம். அதாவது பச்சைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, இது ரெண்டத்தையுமே ஒரே நேரத்துலேயே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 50 கிராம் போல் ஜவ்வரிசி இருக்கும். இதை சாதாரணமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதையும் இந்த குக்கரில் சேர்த்துடலாம். ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு அடி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதுக்கு பெருசாக எந்த வேலையும் நம்ம செய்ய தேவையில்லை. இப்போ குக்கரில் போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இப்போ 2 விசில் வச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது சரியாக வெந்திருக்கும். பாருங்கள், பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. அதே சமயத்தில் ஜவ்வரிசியும் நமக்கு சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு. பாருங்கள், இதுக்கு நம்ம பாருங்கள் அடியெலாம் பிடிக்கல, அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்திருக்கு. ஜவ்வரிசி பார்க்கும்போதே தெரியுது, அழகாக கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம இதை திரும்பவும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பெருசாக எந்த வேலையுமே பார்க்கல. வெறும் ஜவ்வரிசி பருப்பையும் வேக வச்சு எடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிட போகுது. இப்போ பாருங்கள், இதை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வீட்டில் சாதாரண பாலே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது மாதிரிமா நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஏலக்காய் பொடிச்சு சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா வெல்லம் சில பேருக்கு பிடிக்காது. அதை நீங்கள் கரைச்சி எடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அது நமக்கு வேலை தான். நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதை விடவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வறுபடட்டும். லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம், கரிஞ்சிரும். இப்போ வறுத்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பெருசாக நம்ம எந்த வேலையுமே பார்க்கல, ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு ஒரு பாயசம் ரெடி பண்ணிட்டோம். சில பேருக்கு பாயசம் சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இதை நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் கூட. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. அந்த ஜவ்வரிசி அழகாக கண்ணாடி மாதிரி நல்லா முழுசாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.